முன்பு ஒரு காலத்துல கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பந்தல ராஜ்யம். எங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி, பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊரா இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. உங்களுக்கு ஐயப்பசாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவரோட ஆட்சி காலத்துல அவரோட மக்கள் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா மன்னரோட மனசுல மட்டும் ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய குறை இருந்தது. அதுதான் புத்திர பாக்கியம். இந்த குறைனால மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சி இல்லாம ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. மன்னரும் மகாராணியும் இறைவன் கிட்ட வேண்டாதனாலே இல்ல, இருந்தாலும் இறைவன் இருக்கிற கோவிலுக்கு போய் தினமும் வேண்டிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அதிகாலையில மன்னரும் அவரோட அமைச்சரும் அவரோட சிப்பாய்களும் சேர்ந்து நாட்டை வலம் வந்துட்டு இருந்தாங்க. மன்னருக்கு அந்த நாள் எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்பவே பிரகாசமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்திட்டு குழந்தை சத்தம் கேட்கிற பக்கம் போறாரு. அங்க போய் பார்த்தா மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை மணி மாலைகள்லாம் போட்டுட்டு கை கால்கள் எல்லாம் ஆட்டிட்டு அழுதுட்டு இருந்தது. மன்னரோட மனசுல நிறைய கேள்வி வந்தது. யார் இந்த குழந்தை? இங்க எப்படி வந்தது? கொடிய மிருகங்கள் வாழும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த குழந்தையை யார் விட்டுட்டு போனாங்க? உடனே சிப்பாய்களை கூப்பிட்டு, சிப்பாய்களே, இந்த குழந்தையோட பெற்றோர்கள் இங்க எங்கேயும் இருக்கிறார்களா என்று பாருங்கள்னு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி கீழே இருந்த அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சு அரவணைச்சுக்கிறாரு. சிப்பாய்களும் கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்து, அப்படி எந்த மனித நடமாட்டமும் இங்கே இல்லை மன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, நான் பிரார்த்தனை பண்ணியதால் ஈசன் கொடுத்த வரம் தான் இந்த குழந்தை அப்படின்னு பக்கத்துல இருக்க அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட அமைச்சரும், ஆமாம் மன்னா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வஞ்சம் திட்டிட்டு இருந்தான். ஏன்னா மன்னருக்கு வாரிசு கிடையாது. வாரிசு இல்லாத ராஜ்யம்னால மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் முழுசுமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அந்த அமைச்சர். ஆனா இன்னைக்கு அரசருக்கு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சரி இருக்கட்டும், காலம் வரும்போது இந்த குழந்தைய தீர்த்து கட்டிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அடுத்து அரசர் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட ஊருக்குள்ள வந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட அரசி ரொம்பவே மகிழ்ச்சி பொங்க அரசரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அரசர் வந்து அரசி கிட்ட குழந்தைய கொடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் ரெண்டு பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சது. அடுத்து ஊரையே கூப்பிட்டு பெயர் சூட்டி பெயர் வைக்கும் விழாவும் வச்சாங்க. இந்த குழந்தை பம்பா நதிக்கரையில மணி மாலைகளோட இருந்தனால மணிகண்டன் அப்படின்னு பெயரும் வச்சாங்க. அது வரைக்கும் ஊர் மக்கள்ல சில பேர் நம்ம மன்னருக்கு குழந்தை இல்லையேன்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இனி இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் நமக்கும்